ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. அண்ட் எனக்கு கிறிஸ்மஸ் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. ரிவெஞ்ச் ஆர் லவ் இதோட லாஸ்ட் பார்ட் தான் இது. நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, வையன் வந்துட்டு ஒரு பிளாஸ்டில் இறந்துட்டாங்கன்னு தேவங்க நினச்சி ஃபுல்லாக டிப்ரெஸ்ட் ஆகிட்டுக்குவாங்க. அவங்க ரொம்ப அவங்களோட பிஹேவியர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும், ரூட் அண்ட் அக்ரெசிவ் ஆகிட்டுக்குவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு. அவங்க அம்மா தான் இதுக்கு பின்னாடி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னுமே தெரியல. அவங்க அம்மா எப்படியோ எமோஷ்னல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணி அவங்கள கல்யாணத்துக்கு கூட ஓகே சொல்ல வச்சுருவாங்க. வேறு யாரும் இல்லை, அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு ஹேனா வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் தான். தேயாங் டிப்ரெஸ்டாக இருக்கும் போது அவங்க கூடவே இருந்திருக்குவாங்க ஒரு ஃப்ரெண்டாக. பட் இருந்தாலும் இப்போ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாங்க தேயாங். இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் அம்மா தம்பி உங்கள் குழந்தை கூட இருக்குவீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஒரு குட்டியாக ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திக்குவீங்க ஒரு சின்ன டவுனில். பட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்குவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு பெரிய ஆர்டர் கொடுக்குவாங்க, அதாவது என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்க. ஸ்டார்டிங் ஹெசிடேட் பண்ணுவீங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய ரிச்சான ஃபேமிலிக்கு எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளமால் நீங்கள் ஓகே கூட சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு போகிறப்ப தான் தெரிய வரும் அது தேயாங்கோட என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லி எப்படியோ கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்க சொல்லி அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லி நீங்கள் எஸ்கேப் ஆகிக்குவீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட ஃப்ரெண்டு டீனா பார்த்துருவாங்க உங்களை. அங்கே இருக்கிறவங்க யாருமே நம்ப மாட்டாங்க அவங்க சொல்லும் போது. பட் அவங்க உறுதியாக ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவாங்க, நான் வையனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேவாங்க்கு வந்துட்டு டவுட் வந்துடும், ஏன்னா டீனா வந்து உங்கள் விஷயத்தில் விளையாட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்குள்ளே அவங்க கார்ட்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மெயின் கேட் க்ளோஸ் பண்ண சொல்லி. பட் அதுக்குள்ளேயும் ஸ்டீவ், அதாவது நம்ம தேயாங்கோட பர்சனல் பாடி கார்டு, உங்களை பிடிச்சிடுவாங்க. நீங்கள் எவ்வளவோ கெஞ்சி கேட்குவீங்க வெளியே விடுறதுக்கு, பட் அவங்க விட மாட்டாங்க. நீங்கள் இன்னொரு டைரெக்ஷன்லேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு திரும்புவீங்க, பார்த்தா எல்லாருமே உங்கள் ஆப்போசிட்டில் நின்றுக்குவாங்க. டீனாவும் சாராவும் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்குவாங்க. பட் தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ப்ளஸ் ஹாப்பியாக உங்களையே பார்த்துக்குவாங்க, கண்ணு கூட பிளிங்க் பண்ணாமல். இங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். தேவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க இன்னும் உங்கள் குழந்தைய பார்த்தே இல்லை, அவங்க அம்மா அவங்களோட உண்மையான ஃபேஸ் எல்லோரும் முன்னாடியும் வருமா, இது எல்லாத்தையுமே இந்த பாட்டில் பார்க்கலாங்களா? அப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. சொல்லுடி வையன், என்ன சைலண்ட்டாக இருக்க? நீ உயிரோட இருக்கேன்னு எனக்காவது சொல்லியிருக்கலாம்ல, எவ்வளோடி கஷ்டப்படுத்திட்டேன்னு நீ அப்படின்னு சொல்லிட்டு டீனா அழுதுன்னுக்குவாங்க. அப்போ சாராவும், என்னால் நம்பவே முடியல வையன், நான் நிஜமாவே நீ இல்லைன்னு நினச்சிட்டேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உன்னை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணிகிட்டே நின்றுக்குவீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது. அப்போது அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். யாருன்னு பார்த்தா தேயாங். என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு உங்களையே பார்த்து கேட்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக உங்களோட ஹெட் லிஃப்ட் பண்ணிவிட்டு தேயாங்க பார்க்குவீங்க. அவங்க கண்ணையே பார்க்குவீங்க, அவங்க உங்கள் கண்ணையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் டக்குன்னு ஹெட் டவுன் பண்ணிடுவீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன வேண்டாலும் இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவன் வந்துட்டு ஸ்மைல் பண்ணி, இன்னும் அதே ஸ்டப்பன், புருஷன் கூட தனியாக வர்றதுக்கு என்னடி பயம், இதை பாருங்கள், நீங்கள் ஒன்றும் என் புருஷன் கிடையாது, நான் ஒன்றும் பயந்தெல்லாம் உங்கள் கூட வரலன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவன், நீ இப்படியெல்லாம் பேசினா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே டக்குன்னு உங்களை தூக்கி அவங்க ஷோல்டர் மேலே போட்டுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஷாக்காக, எங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன கீழே இறக்கி விடுங்க, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, ப்ளீஸுங்க இறக்கி விடுங்க அப்படின்வீங்க. பட் தேவன் வந்துட்டு ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் வர சொன்னப்போவே ஒழுங்காக என் கூட வந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, அதுவும் இல்லாமல் எவன் பார்த்தா எனக்கு என்ன கவலை, நான் என் பொண்டாட்டியை தானே தூக்கிட்டு போயிருக்கிறேன், உனக்கு அந்த பாம் பிளாஸ்டால் மேபி பல்செல்லாம் மறந்துட்டுக்கோ, என்னையும் மறந்துட்டுக்குவேன், ஆனால் நான் மறந்துடல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, இருந்தாலும் உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க அங்கேருந்து.
ஜின், சாரா, டீனா, ஜிம்மின், அப்புறமா ஹானா எல்லாருமே ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. தேவங்க உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் இறக்கி விட்டுட்டு ரூம் டோர் லாக் பண்ணுவாங்க. நீங்கள் ஓடி போய் டோர் ஓப்பன் பண்ணுங்கள், இப்போ டோர் எதுக்காக லாக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு போவீங்க. பட் தேவங்க வந்துட்டு உங்கள் வேஸ்ட்டுக்குள்ளே கை போட்டு அப்படியே உங்களை புல் பண்ணி டக்குன்னு உங்களை வாலுக்கு பின் பண்ணிடுவாங்க. அவங்களும் உங்கள் கிட்ட வந்து நின்றுட்டு அவங்க ஃபோர்ஹெட்டை உங்கள் ஃபோர்ஹெட் மேலே வச்சு அட்டாச் பண்ணி அவங்க கண்ணு க்ளோஸ் பண்ணி நின்றுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக ஏங்க ப்ளீஸ் என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. கொஞ்ச நேரம் இருடி, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன்னை மறுபடியும் பார்க்கவே மாட்டேன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த தெரியுமா, ஆனால் நீ எதுக்குடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பட்டுன்னு இந்த கஷ்டம் இப்போ பார்க்குற என்கேஜ்மெண்ட்லேயே தெரித்த என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் 2 வருஷத்துக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க இல்லை அப்படின்னு கேட்குவீங்க. இதை பார், நான் ஒன்றும் விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல. அம்மாவோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுமா, அவங்களோட ரிக்வெஸ்ட், அதனால தான் விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். அப்போ போங்க, உங்கள் அம்மா சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. என்கிட்ட எதுக்காக வந்தீங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், என்னடி பழசெல்லாம் மறந்துட்டியா, விட்டுருங்கன்னு சொன்னால் அது எங்கே போய் முடியும்னு உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் சொன்ன உடனே பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் பழைய வயன் கிடையாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு, நீ பழைய வயன் கிடையாது, ஆனால் நான் பழைய தேயாங் தான், நீ விட்டுருங்கன்னு சொன்னால் அது எங்கே போய் முடியும்னு உன்னை விட நல்லா தெரிஞ்சவங்க வேறு யார் இருக்காங்க அப்படின்னு உங்களே ஒரு மாற்றி பார்க்குவாங்க. எங்க ப்ளீஸுங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும், நீ தான் வேணும்டி, 2 வருஷம்டி, 2 வருஷம் உன்னை பார்க்காம எவ்வளோ தவிச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறோம், உன் ஃபேஸில் அந்த சந்தோஷமே இல்லையடி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு சந்தோஷப்படணும், நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சு உங்களுக்கு கோவத்தானே வந்திருக்கணும், டிசப்பாயிண்ட் ஆகிருக்கோம் இல்லை அப்படின்வீங்க. என்னடி சொல்கிறேன், ஆமாம், என்னை கொல்றதுக்கு ஆளன் வந்த நீங்கள் தானேங்க, இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்வீங்க. இதை பாரு, எனக்கு நீ சொல்கிறது எதுவுமே புரியல, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு, அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இப்போ தயவு செஞ்சு என் வழி விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், எனக்காக வீட்டில் அம்மா எல்லாம் காத்துக்குவாங்க அப்படின்னு சொல்வீங்க. இருடி, என்ன அவசரம், அதான் அவங்க கூட இவ்வளோ வருஷம் இருந்தா இல்லை, இப்போ என் கூட கொஞ்ச நேரம் இருந்தால் ஒன்றும் ஆகிடாது, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, எதுக்காக அப்படி சொன்னேன், நான் உன்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனேன்னு எனக்கு கரெக்டாக டீட்டெயிலாக சொல்லு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஆமாங்க, அன்றைக்கி நான் காலேஜுக்கு போகும்போது நீங்கள் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அதே டைமுக்கு கரெக்டாக நம்ம போயிட்டு இருந்த கார் ஆப்போசிட்டில் 2-3 காரு சடனாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கார்லேருந்து நிறைய பேர் இறங்கி வந்தாங்க, வந்து என்னை இழுத்து எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா. ஆனால் அவங்கள ஒருத்தவங்க தான் சொன்னாங்க, என்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்புந்தே நீங்கள் தான் அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க வந்துட்டு ஃபுல் ஷாக் ஆகிடும். நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன், உன்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்புறதுக்கு பதிலாக நானே என்னை ஷூட் பண்ணின்னு செத்துருவேன், உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா, அவன் எவனோ சொல்லிட்டான்னு உடனே அதை நம்பிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நான் கூட அதை தாங்க சொன்னேன், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இருக்குல்ல, ஆனால் இப்போ மட்டும் நான் உங்களை நம்பணுமா, இது என்னங்க நியாயம் அப்படின்னு சொல்வீங்க. பாரு, மறுபடியும் அந்த பழைய விஷயத்தை எடுக்காது. எதுங்க பழைய விஷயம், இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா அது தாங்க காரணம். நிறைய ஆசைகளோட கனவுகளோட அந்த காலேஜுக்கு வந்து அந்த என் தப்பா, நானாச்சு என் படிப்பாச்சின்னு இருந்தேங்க. ஆனால் நீங்கள் என்னை பார்த்த உடனே லவ் பண்ணுற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் பின்னாலேயே சுற்றினீங்க. அப்புறமா உங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் வந்தாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்சல்ட் பண்ணிவிட்டு போயிட்டீங்க.
அதுக்கப்புறமா ரிவெஞ்சு, கல்யாணம், அது இதுன்னு ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கினீங்க. அதுக்கப்புறமா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறமா ஆளை வச்சு என்னை கொல்ல பார்த்தீங்க. என்னமோ எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சிருந்தேனோ எஸ்கேப் ஆயிட்டேன். இப்போ மறுபடியும் என்னை பார்த்த உடனே உங்களுக்கு நான் வேணும். ஏன் இந்த 2 வருஷத்தில் உங்கள் ஃபிசிக்கல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யாருமே கிடைக்கலையா அப்படின்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு ஹார்ஷாக க்ரிப் பண்ணிவிட்டு, என்னடி சொன்ன, என் லவ்வை தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எந்த ஒரு ஸ்மைல் போதோடி பொண்ணுங்க க்யூவில் நிற்கிவாங்க. ஆனால் நான் என் பொண்டாட்டி தான் எனக்கு அப்படின்னு இவ்வளோ வருஷமாக நினைப்பிலேயே வாழ்ந்துன்னுக்கிறேன். நீ என்னடான்னா வெறும் ஃபிசிக்கல் நீட்ஸுக்கோஸ்கரம் உன்கிட்ட வந்தேன்னு சொல்கிறேல்ல. ஆமாடி, அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு ஃபிசிக்கல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணோன்னா நான் என் பொண்டாட்டிக்கிட்ட தானே வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு தேங்க பார்க்குவீங்க. அவங்க ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணின்னுக்குவாங்க. இதை பாருங்கள், என்னென்னவோ பேசி என்னை குழப்பாதீங்க. நான் ஒன்றும் உங்கள் ஒய்ஃப் கிடையாது. நான் இங்கேருந்து போகணும், ப்ளீஸ் தள்ளுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம 2 பேரும் இன்னும் லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மிஸ்ஸஸ் கிம் தேயாங். ஸோ உங்கள் மேலே எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஏங்க இப்படி பண்ணின்னுக்கிறீங்க, என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி போக விடுறேன், எனக்கு ஒரே ஒரு கிஸ் பண்ணு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஃபுல் வைட் ஐஸில் தேங்கே பார்ப்பீங்க. ஏன் முடியாது, புருஷனுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறியே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ப்ளீஸுங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி அட்லீஸ்ட்டு கிஸ் வேணாம், உன் வீட்டு அட்ரஸ் தான் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு அட்ரெஸ்ஸு, என்னடி இப்படி கேட்குற, பொண்டாட்டி வீட்டு அட்ரஸ் தெரியாமல் ஒரு புருஷன் இருக்குவானா? ஆனால் எனக்கு பாரு, நீ எங்கே இருக்கேன்னு கூட தெரியல, உன்னை பார்க்கணுன்னா எப்படி வர்றது அப்படின்வாங்க. அதான் இப்போ பார்த்து பேசிட்டிங்கல்ல, மறுபடியும் எதுக்கு அப்படின்வீங்க. ஏய் என்னடி இப்படி சொல்கிற, ஓ சரி சரி, எப்படி இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருக்க போகிறோம், அட்லீஸ்ட் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காவது உன் வீட்டு அட்ரஸ் தெரியணும் இல்லை, ஸோ உன்னோட வீட்டு அட்ரஸ் தான், அப்போ தான் நீ இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ கடவுளே, என்னை எங்கப்பா மாட்டி விட்டுட்டேன். இப்போ இவருக்கு அட்ரஸ் கொடுத்துட்டா வீட்டுக்கு கண்டிப்பாக தேடின்னு வருவாங்க. கெவின் பற்றி தெரிஞ்சிடும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னுக்குவீங்க. என்னம்மா ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துருவீங்க. அப்போ தேயாங் உங்களையே பார்த்து, கரெக்டான அட்ரஸ் தானே, மாற்றி கீத்தி ஒன்றும் கொடுத்துலையே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லை இல்லை கரெக்டான அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்வீங்க. இல்லை தப்பான அட்ரஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ இதே ஊரில் இருக்கிற தெரிஞ்சிருச்சில்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்வாங்க. அதான் இப்போ அட்ரஸ் கொடுத்துட்டேன் இல்லை, தள்ளுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங்க உங்களையே பார்த்து உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. பட் அவங்க வந்து உங்கள் சீக்ஸ் மேலே தான் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிவிட்டு, என்னால் நம்பவே முடியலடி, ஐ மிஸ்ட் யூ ஸோ மச், ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நீ இங்கேருந்து போகலாம், ஆனால் மறுபடியும் வருவேன் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு தேவையே பார்ப்பீங்க, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கேருந்து போனால் போதும்னு இருந்திருக்கோம். தேவங்க அப்படியே சைடில் போவாங்க, நீங்கள் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வெளியே ஓடி போவீங்க. இன்னும் அப்படியே இருக்கா, என் பொண்டாட்டியை பார்த்துட்டேன், இப்போ நான் என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க. நீங்கள் கீழே இறங்கி வெளியே போவீங்க, எல்லாருமே அங்கே தான் நின்றுக்குவாங்க, சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணின்னுக்குவாங்க. உங்கள் பின்னாடி தேயாங்கும் நடந்து வருவாங்க. அப்போ தேயாங்கோட அம்மா, தேயாங் என்கேஜ்மெண்ட் அம்மா ப்ளீஸ், இதுக்கப்புறமாவும் நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹேனாவை பார்த்து, ஹேனா ஐம் ரியலி வெரி சாரி, நான் உனக்கு ஃபஸ்ட்டே அப்படின்வாங்க. அப்போ ஹேனா, ஐ ஆம் ஹாப்பி ஃபார் யூ தேயாங், எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, இன்ஃபேக்ட் வையனை பார்த்த உடனே உன்னை விட அதிகமாக நான் தான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எனக்கு நல்லா தெரியும் நம்ம 2 பேரோட கல்யாணம் எந்த சிச்சுவேஷனில் நடுக்க இருந்ததுன்னு.
ஸோ யூ டோன்ட் வரி. மறுபடியும் லைஃப்பை சந்தோஷமாக உன் ஒய்ஃப் கூட உன் பையன் கூட லீடு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேயாங் வந்துட்டு தேங்க்யூ வெரி மச் ஹேனா, யூ டிசர்வ் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜின் வந்துட்டு உங்ககிட்ட, வயன் எப்படி இருக்கே வயன், எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்துரு வயன், என் தம்பி முகத்தில் இந்த ஸ்மைல் இந்த ஹாப்பினஸ் எல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் தேயாங் வந்துட்டு உங்களையே பார்த்து நின்றுக்குவாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, மச்சான் ரொம்ப பார்க்காதடா அப்படின்வாங்க. ஏய் என் பொண்டாட்டியை நான் பார்க்குறேன், உனக்கு என்னடா அப்படின்வாங்க. அப்போது என்ன பேசுனீங்க, என்னமோ பேசணும், இல்லை வெறும் பேசுனீங்களா இல்லை வேறு ஏதாவது அப்படின்வாங்க. அவள் எங்கடா பேசுறதுக்கே கஷ்டப்படுறா, அதில் வேறெல்லாம் எங்கே, அட்லீஸ்ட் உன் குழந்தை பற்றி கேட்டியா அப்படின்வாங்க. எனக்கு அவளை பார்த்த சந்தோஷத்தில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னே தெரியலடா. அவள் வீட்டு அட்ரஸ் வாங்குறதுக்கே நான் எவ்வளோ பெரிய சர்க்கஸ் பண்ணுமா இருந்துச்சு. அட்ரஸ் கிடச்சிச்சு இல்லை, எப்படியாவது என் குழந்தையோ என் பொண்டாட்டியோ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, ஆல் த பெஸ்ட்டாக மச்சா, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிட்டு கிளம்பின்க்குவீங்க. நீங்கள் என்னென்னா கேட்கிட்ட போகணும். அப்போ யாரும் உங்களை ஹார்ஷாக புல் பண்ணிவிட்டு உங்கள் நெக்குக்கிட்ட ஒரு நைஃப் வைக்கிவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த இம்பேக்ட்டுக்கு டைட்டாக கண்ணை மூடிட்டு பயந்து நின்றுக்குவீங்க. அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. அந்த பர்சன் வந்துட்டு ஃபுல்லாக மாஸ்க் போட்டுன்னுக்குவாங்க. ஜானு, டீனா, ஹேனா, சாரா எல்லாருமே ஃபுல் ஷாக்காக வைட் ஐஸில் பார்த்துன்னுக்குவாங்க. தேவங்க வந்து பயங்கர ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஆகிடுவாங்க. அவங்க வந்துட்டு உங்களை அந்த பர்சன்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு ஓடி வருவாங்க. பட் அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேஸில் இருக்கிற அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணுவாங்க. எல்லாருமே ஃபுல் ஷாக்கு. லியா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு ஃபுல் பேனிக் ஆகிடும். என்ன எதிர்பார்க்கல இல்லை மிஸ்டர் கிம் தேயாங், அங்கே நில்லுங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா கூட உங்களோட வையன் மறுபடியும் செத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு, இதை பாரு, அவளை எதுவும் பண்ணிடாத, உனக்கு என்ன வேணும், எவ்வளோ பணம் வேணும் எல்லாம் நான் தரேன், ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்வாங்க. ஓ தேயாங், நீ உன் ஒய்ஃபை இவ்வளோ லவ் பண்ணுறியா, எனக்கு என்ன வேணும்னு சொல்கிற, இப்போ கேளு. நீ பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிற. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் எதுக்காக வயனை டிவோர்ஸ் பண்ணோம்? அதெல்லாம் முடியாது. அப்போ சரி, நானும் வயனை விட போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் அவள் செத்துட்டு இருந்தால, உண்மையாகவே செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஃபை இன்னும் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுவாங்க. கொஞ்சமாக பிளட் வர மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை டைட்டாக முடிக்குவீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு, இதை பார் லியா, ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணிடாத லியா, பார் நான் சொல்கிறத கேளு அப்படின்வாங்க. அப்போது தேயாங்கோட அம்மா, இவக்கிட்ட என்ன தேயாங் பேசி நின்றுக்கிற, அவளை ஷூட் பண்ண வேண்டியது தானே அப்படின்வாங்க. ஓ வாங்க வாங்க மேடம், என்ன இன்னும் நீங்கள் ஒன்றுமே பேசலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொன்னீங்க, என்னை ஷூட் பண்ண சொன்னீங்களா? சொல்வீங்க, ஏன்னா உங்களோட உண்மையான முகம் எங்கே வெளியே வந்துடும்ன்ற பயம் இல்லை அப்படின்வாங்க. என்ன எந்த உண்மையான முகத்தை பற்றி பேசுகிற நீ? இதை பாரு, ஏதேதோ பேசி சும்மா என் புள்ள மனசில் என் மேலே வெறுப்பு உண்டாக்காத அப்படின்வாங்க. சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்வாங்க. தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஷாக்காக அவங்க அம்மாவை பார்க்குவாங்க. நான் எப்போ உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்வாங்க. அப்போது லியா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு, என்ன ஆண்டி அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா? தேயாங் வயனை லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்னை தேடி வந்தீங்களே, அதை மறந்துட்டிங்களா? அப்போ தான் நீங்கள் எனக்கு சொன்னீங்களே, எப்படியாவது வயனை தேயாங் லைஃப்லேருந்து வெளியே நீக்கிட்டா உன்னை தேயாங்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்னு, அதையும் மறந்துட்டிங்களா அப்படின்வாங்க. தேயாங் வந்துட்டு, அம்மா இவ என்னம்மா சொல்கிறா, என்ன நடக்குதுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ அப்படின்வாங்க. அப்போ லியா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க.
தேவங்க வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கோ. ஹர்ட்ன்றதை விட ஒரு மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அதுவும் வேறவங்க யாரும் இல்லை, சொந்த அம்மாவே ஏமாற்றிட்டாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். அப்போ அவங்க அம்மா, தேயாங் அவள் பொய் சொல்கிறா, அவளை நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா வந்துட்டு, சரி நான் பொய் சொல்கிறேன், ஆனால் உன் வையன் பொய் சொல்வாளா தேயாங் அப்படின்வாங்க. அப்போது தேயாங் வந்துட்டு வையனை பார்க்குவாங்க. வையன் வந்துட்டு ஸ்லோவாக ஹெட் நோட் பண்ணுவாங்க. தேயாங் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்க்குவாங்க தேயாங்கோட அம்மாவை. அப்போது ஜின் வந்துட்டு, எதுக்குமா, எதுக்கு இப்படி பண்ண, அவன்தான் பையனை அவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சு இல்லை, ஏம்மா இப்படி பண்ண அப்படின்வாங்க. அப்போ தேவங்களோட அம்மா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீப்பான பொண்ணு எங்கள் ஃபேமிலிக்கு மருமகளாக வர்றது எனக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படி பண்ணேன். அங்கே பாரு, ஹேனாவை பாரு, அவளை பாரு, 2 பேருக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸு. அவளை தேவங்க பொண்டாட்டியா என்னால் பார்க்க முடியல. எப்படியோ என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமா கூட தேயாங் லைஃப்லேருந்து அவளை எப்படியாவது வெளியே தள்ளணும்னு பார்த்தேன். இப்போ மறுபடியும் உயிரோட வந்து நின்றுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குவாங்க. என்னம்மா சொன்னேன் அப்படின்வாங்க தேயாங். ஆமாடா, நீ வேலை விஷயமா ஊருக்கு போனப்போ அவளை கிட்னாப் பண்ண வச்சிருந்தேன் நான் தான். உன் கூட இருந்தானே ஒரு பாடி கார்டு, அவன் என்னோட ஆள் தான். எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் அது எப்படி உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குமா இப்படி பண்ண, ஏம்மா, அவள் என்னோட உயிர்னு உனக்கு தெரியும் இல்லை, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, நீ சொல்லதெல்லாம் நம்பி அந்த பொண்ணை எவ்வளோ டார்ச்சர் பண்ண தெரியுமா. ஆனாலும் அவள் ஒரு தடவைக்கும் உன்னை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. உன்னோட இந்த ஸ்டேட்டஸு ஸ்டாண்டர்ட் பைத்தியத்தால் அவளை கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டியேம்மா அப்படின்வாங்க. ஹலோ ஹலோ, உங்கள் ட்ராமாலாம் அப்புறமா வச்சுக்கோங்க, இப்போ எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்வாங்க லியா. உங்கள் கண்ணிலையும் ஃபுல்லாக டியர்ஸு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் தேயாங் தான் உங்களை கொலை பண்ணுறதுக்கு அனுப்பிக்குவாங்கன்னு நினச்சிருக்குவீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கோம். இதை பார்த்தேயாங், இவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கும். இவன் செத்துட்டான்னு தெரிஞ்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்த தெரியுமா. ஆனால் மறுபடியும் வந்துட்டான். ஃபஸ்ட்லேருந்தே இப்படி தான், எப்போவுமே நம்ம 2 பேருக்கு நடுவில் வந்துடுறான். இப்போ கூட அதே மாதிரி வந்துட்டான். இவ உயிரோட இருந்ததானே அடிக்கடி நம்ம நடுவில் வரா. இவளை நான் இந்த தடவை என் கையாரையே கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஃபை டைட் பண்ண போவாங்க. அதுக்குள்ளேயும் அவங்க பின்னாடி யாரோ ஒரு கன் பாயிண்ட் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்டீவ். மரியாதையாக வையன் மேடம் கழுத்துலேருந்து கத்தி எடு அப்படின்வாங்க. அப்போது லியா வந்துட்டு ஃபுல்லாக பயந்துருவாங்க. என்னது இது, தேயாங் இங்கே பார், உங்கள் பாடி கார்டுக்கு தெரியலன்னு தெரியுது நான் யாருன்னு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், வையன் மேடம் கழுத்துலேருந்து கையெடுன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போது அது ஸ்லோவாக கையை எடுக்குவாங்க லியா. அப்போ தேயாங் ஓடி வந்து உங்களை பிடிச்சி புல் பண்ணிக்கின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. ஒரு சைடு உங்களை ஹக் பண்ணின்னு இன்னொரு சைடு லியாவை பார்த்து, என் பையன் மேலியா கையை வைக்கிற, ஸ்டீவ் அவளை கூட்டிகிட்டு போய் பேஸ்மெண்ட்டில் லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், இவ்வளோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மேடமை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லியாவை கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே. உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்க அம்மா பக்கம் திரும்பி பார்த்துட்டு, உங்ககிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கலம்மா, இந்த மாதிரி ஒரு பெரிய துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, இனிமே பையனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் அந்த மேன்ஷனுக்குள்ளே வரவே மாட்டோம், நம்மளே செப்ரேட்டாக வேறு பக்கம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, தேயாங் என்னடா சொல்கிற. ஆமாம்மா, என் பொண்டாட்டிக்கு சேஃப்டி இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜின் வந்துட்டு, தேயாங் சொல்கிறது கரெக்ட் தாம்மா, எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஸ்டேட்டஸ்க்காக நீ என்ன வேணுமெந்தாலும் பண்ணுவேன்னு. அதனால் நானும் சாரா லில்லி 3 பேரும் இந்த வீட்டை விட்டு போகிறோம். ஜின் என்னடா சொல்கிற. ஆமாம்மா, நம்ம இனிமேல் அந்த மேன்ஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு,
உங்களையே முறைச்சி பார்த்துட்டு எல்லாம் உன்னால் வந்தது. இப்போ சந்தோஷமாடி உனக்கு? என் குடும்பத்தையே பிரிச்சிட்டியே. நீ எப்போ காலடி எடுத்து வச்சோ என் சின்ன பையனை என்கிட்டேருந்து தூரம் பண்ணிட்டேன். இப்போ என் பெரிய பையன் அவன் கூட என்கிட்டேருந்து தூரம் ஆயிட்டான் அப்படின்வாங்க. அப்போ தேயாங்க வந்துட்டு, மா நீ பண்ண தப்புக்கு உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணுமா இருந்துச்சு. ஆனால் உன் வயிற்றில் பிறந்தோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறோம். இன்னொரு தடவை என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படியெல்லாம் பேசினேன், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்வாங்க. தேயாங் இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல வயனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, அங்கே பாரு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஒத்ரின்க்குவீங்க, கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் வந்துன்னே இருக்கும். உங்கள் கழுத்துக்கிட்ட அந்த ஒரு லைட்டாக ப்ளீடிங் ஆகிருக்கும். ஜிமின் அப்படி சொன்ன உடனே தேயாங் உங்களை பார்த்து டக்குன்னு பிரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. தூக்கிட்டு போய் உங்களை காரில் உட்கார வச்சுட்டு அவங்க ஸ்டே பண்ணியிருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜின், சாரா, லில்லி, ஜிம்மின், டீனா எல்லாருமே கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போயிருக்குவாங்க. உங்களை தூக்கிட்டு போய் பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு தேயாங்கியே பார்த்துன்னுக்குவீங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த நெக்குக்கிட்ட பேண்டட் எல்லாம் போட்டுன்னுக்குவாங்க. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்குவாங்க. பட் நீங்கள் மட்டும் பிளிங்க் பண்ணாமல் தேயாங்கியே பார்த்துன்னுக்குவீங்க. தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. தேயாங் எதுக்கு அப்படின்வாங்க. இல்லை என்னை லியாக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அது என்னோடய கடமைடி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. இது எதுக்கு அப்படின்வாங்க. இல்லை யாரோ சொல்லுந்தேன்னு நம்பிட்டேனே, நீங்கள் தான் என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனீங்கன்னு அப்படின்னு சொல்வீங்க. ஆக்சுவலி பார்க்க போனால் நான் தாண்டி உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சந்தோஷமாக எல்லாரையும் கூப்பிட்டு ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ வேண்டிய நம்ப ரிவெஞ்சுன்னு உன்னை ஃபோர்ஸ் பண்ணி சாரிடி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் ஹெட் டவுன் பண்ணுவீங்க. அது சீனியர் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. என்ன சொல்லு. இல்லை நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுங்க. நம்ம 2 பேரும் எப்போ மீட் பண்ணிக்கினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹேனா தான் கரெக்டான மேட்ச்சு. நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்கிறதுக்குள்ளேயும் தேயாங்க வந்து டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல் டீப்பாக கிஸ் பண்ணிக்குவாங்க. நீங்களும் அப்படியே மெல்ட் ஆகி கிஸ் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படியே உங்களை பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவங்களும் ஓவர் ஆகிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்குவாங்க. கடைசியில் உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு நீங்கள் அவங்க ஷோல்டர் மேலே டேப் பண்ணுவீங்க. அப்போ தான் கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே பொசிஷனில் உங்களை பார்த்து, இப்போ சொல்லு, நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். தேவங்க வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் லைஃப்பில் உன்னை விட்டால் இன்னொரு பொண்ணுக்கு இடமே இல்லை. இன்னொரு தடவை உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்குவாங்க. நீங்களும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்குவீங்க. டீனாக்கு சொல்லியிருக்கேன், அவளோட ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து தருவா, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கின்னு ரெஸ்ட் எடு, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே போயிருக்குவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு டீனா உள்ளே வருவாங்க, சாரா கூட வருவாங்க. நீங்கள் 3 பேரும் நல்லா பேசி ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குவீங்க. பட் உங்களுக்கு உங்கள் குழந்தை ஞாபகமாகவே இருந்திருக்கும். அவங்க யாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயம். ஏன்னா நீங்கள் என்ன நினச்சின்னுக்குவீங்கன்னா, இவங்க யாருக்குமே தெரியாது உங்களுக்கு குழந்தை இருக்கிறதுன்ற மாதிரி தான் நினச்சின்னுக்குவீங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க குழந்தை பற்றி கூட. அவங்க 2 பேரும் வெளியே எழுந்திரிச்சு போவாங்க பேசிவிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு. பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்லோவாக அங்கேருந்து எழுந்திரிச்சு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. பார்த்தா நீங்கள் காணோம். டீனாவே சாராவேலாம் கூப்பிட்டு கேட்குவாங்க. பட் அவங்க இங்கே தானே படுத்துட்டு இருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளாம் ரூமுக்கு போனோம், அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி அப்படின்வாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு ஸ்மோக் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆனாலும் இவளுக்கு ரொம்ப தான் ஆடும், இருடி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வாரத்துக்கு நடக்க முடியாமல் பண்ணிடுறேன் அப்படின்வாங்க.
இன்னொரு பக்கம் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஜானு எல்லாத்தையுமே சொல்லிட்டுக்குவாங்க. நீங்கள் போன உடனே உங்கள் அம்மா ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணி, பையன் எப்படி இருக்கே, இந்த அடி எப்படி பட்டுச்சு, ஜானு சொன்னா, நான் பயந்துட்டேன் தெரியுமா, அவங்கெல்லாம் உங்களை பார்த்துட்டாங்களா, இப்போ அவங்க வீடு தேடி வந்துட்டா என்னடி பண்ணுவேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அம்மா அவங்க அப்படியெல்லாம் வர முடியாது, ஏன்னா என் வீட்டு அட்ரஸ் தப்பாக கொடுத்துருக்கேன், அவ்வளோ ஈஸியெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்வீங்க. என்னவோ வயன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கெவின் பற்றி தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அம்மா நீ ஒன்றும் பயப்படாத, அவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது தெரியாதுன்னு தெரியுது, யாருமே குழந்தை பற்றி எதுவும் கேட்கல. அம்மா கெவின் எங்க, இப்போ தான் தூங்க வச்சேன், அவன் நீ வேணும்னு அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஓ என் பிள்ளை எனக்காக அழுதுட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு, இருமா நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரூம் உள்ளே போவீங்க. உங்கள் பையன் க்யூட்டாக தூங்கினுக்குவாங்க. அவங்க கிட்டே போய் உக்காந்துட்டு பெட் மேலே அவங்க ஹேரை கேர்ஸ் பண்ணிவிட்டு, கெவின் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இன்றைக்கி உங்கள் அப்பாவை பார்த்தேன், அவங்கள பார்த்தப்போ எனக்கு கோவத்தான் வரணும், ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா, அவர் இவ்வளோ நாள் கெட்டவருன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் கெவின், ஆனால் நீ இருக்கேன்னு தெரிஞ்சால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு வேளை நீ தான் வேணும்னு தூக்கிட்டு போயிட்டா நான் எப்படிடா இருக்குவேன், அம்மாவை மன்னிச்சிடுடா, என்னால் உனக்கு அப்பாவோட பாசம் என்னன்னே தெரியாத ஆகிடும், ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் பையன்கிட்ட பேசிட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஃபோன் கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு கண்ணை திறக்க முடியாமல் திறந்துட்டு, யார் இது இவ்வளோ நேரத்தில், ஹலோ ஏய் ஜானு டைம் பார்த்தியா, இப்போ தான் இன்னும் 6 மணிடி, எதுக்கு கால் பண்ணிருக்கிறேன் எனக்கு அப்படின்வீங்க. ஏ வயன் நீ எங்கடி இருக்க, ப்ளீஸ் வயன் தயவு செஞ்சு வீட்டுக்கு வா வயன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வயன், யார் யாரோ வந்து இங்கே உள்ளே உக்காந்துருக்குறாங்கடி, அவங்கக்கிட்ட கன்னெல்லாம் இருக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே நீங்கள் டக்குன்னு கண்ணை திறந்து, என்னடி சொல்கிற, ஆமாம் வயன் ப்ளீஸ் வயன் கொஞ்சம் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு சரி சரி நீ பயப்படாத நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி போவீங்க உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அவங்க வீட்டு டோர்கிட்ட போய் பார்க்குவீங்க, உங்களுக்கு ஃபுல் ஷாக்கு. உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப பயந்து ஷிஃபர் ஆயின்னுக்குவாங்க, சோஃபா மேலே உக்காந்துன்னுக்குவாங்க. நீங்கள் உள்ளே ஓடி போவீங்க. ஏ ஜானு என்னடி ஆச்சு, யார் அப்படின்னு, ஓ வாங்க மிஸ்ஸஸ் கிம் தேயாங் அப்படின்வாங்க. பார்த்தா தேயாங் அவங்க இன்னொரு சோஃபா மேலே உக்காந்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு தேவங்க பார்த்த உடனே ஃபுல்லாக பயம் ஆகிடும். நீங்களா, நீங்கள் இங்கே என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நீ கொடுத்த அட்ரஸுக்கு தான் நான் வந்திருக்கேன், நீ தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அப்படின்வாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். அது அது வந்து சரி நேற்று உன்னை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், எங்கே கிளம்பிட்ட அப்படின்வாங்க. வீட்டுக்கு. எதுக்கு, வீட்டில் ஏதாவது ப்ரிஷியஸான பொருளை ஒழிச்சு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு அம்மாவை பார்க்கணுமா இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்வீங்க. அது என்கிட்ட சொல்லிகிட்டே போயிருக்கலாம் இல்லை அப்படின்வாங்க. நீங்கள் வெளியே இருந்தீங்க, எப்படி கேட்குறது உங்ககிட்ட, அதனால தான் நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி சரி இன்னொரு தடவை இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, நடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்வாங்க. எந்த வீட்டுக்கு, உங்கள் வீட்டுக்கு தான் அப்படின்வாங்க. அப்போது ஜானு வந்துட்டு, அம்மா தாயே முதல்ல அவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போம்மா, எனக்கு அவர் கையில் இருக்கிற கன்னை பார்த்தால பயமாக இருக்குது, உங்கள் 2 பேர் சண்டையில் ஏன் தூக்கத்தை பாழாக்கிட்டீங்களே. அப்போ தேயாங்க அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, தேங்க்யூ வெரி மச் ஜானு, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜானுவே ஒரு மாதிரி முறைச்சி பார்ப்பீங்க. அவ்வளோ நான் முறைக்கிறேன் நடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு போய் அவங்க காரில் உட்கார வச்சுட்டு, இப்போ கரெக்டான அட்ரஸை சொல்லு இல்லைன்னா அப்படின்வாங்க. நீங்கள் சரி அப்படின்னு சொல்வீங்க.
இப்போ கரெக்டான அட்ரஸ் சொல்லியிருக்கீங்க. பட் உங்களுக்கு உள்ளே வந்துட்டு அவ்வளோ ஒரு டென்ஷனு, அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா வீட்டில் குழந்தை இருக்கா இல்லையா, அதனால உங்கள் வீட்டு முன்னாடி கார் நிற்க வைக்குவாங்க. நீங்கள் இறங்கி உள்ளே போவீங்க. தேவங்க வந்துட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி உங்கள் பின்னால் வந்துன்னுக்குவாங்க. நீங்கள் உள்ளே போன உடனே உங்கள் அம்மா, எங்கடி போயிட்டு இருந்தேன் பாரு, குழந்தை அழுதுனே இருக்கிறா காலிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைய தூக்கிட்டு உங்ககிட்ட கொடுக்குவாங்க. டக்குன்னு உங்கள் பின்னால் பார்க்குவாங்க, தேயாங் நின்றுக்குவாங்க. உங்கள் அம்மா ஃபுல் ஷாக் ஆகிடும். பட் தேயாங் கண் வந்துட்டு கெவின் மேலேயே இருக்கும். ஃபுல் அவங்க கண்ணில் டியர்ஸு, ஹாப்பி டியர்ஸு, ஒரு மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷனில் உங்கள் குழந்தையே பார்த்துக்குவாங்க. அதாவது அவங்க குழந்தைய. கெவின் வந்துட்டு அழுதுனேக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணி நின்றுக்குவீங்க. தேயாங் உங்கள் கிட்ட வந்துட்டு, பையன் இது நம்ம குழந்தையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. கெவின் தேவங்க பார்த்த உடனே அவங்கக்கிட்ட போகணுன்னு சொல்லிட்டு அழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. தேவங்க வந்துட்டு அப்படியே அவங்கள தூக்கி ஃபுல்லாக கொஞ்சத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்குவாங்க. கெவினும் தேவங்கிட்ட போன உடனே அழுவுறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க 2 பேரையும் அட்மையர் பண்ணி பார்த்துக்குவீங்க. என் குழந்தை பையன், என் குழந்தை என்ன மாதிரியே இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பார்த்து ரசிச்சுக்குவாங்க. ஐயோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எனக்கு சொல்லவே முடியலடி. தேங்க்ஸ் டி, தேங்க்யூ வெரி மச். எனக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருந்துக்கு. உங்கள் அம்மா கூட அவங்களையே பார்த்து ஒரு மாதிரியாக சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க. தேயோங் அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, ஆண்டி என் குழந்தையோ என் பொண்டாட்டியோ இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மா, தாராளமாக கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அம்மா என்னம்மா சொல்கிற, அப்படியெல்லாம் நானும் என் குழந்தையோ போக முடியாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயோங், எதுக்கு அப்படின்வாங்க. மறுபடியும் எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு யாராவது பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்வீங்க. ஒரு தடவை நான் ஏமாந்துட்டேன், ஆனால் இன்னொரு தடவை அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன். அதுலேயும் என் புள்ள மேலே கை வைக்கிறவன் இந்த உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மா உங்கள் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, பையன் நீ தேயாங் கூட போகிறது தான் நல்லது. அங்கே பாரு, அவன் அவங்க அப்பாவை எப்படி பிடிச்சின்னுக்கிறான்னு. நீ எவ்வளோன்னா பாசமாக பார்த்துக்கினாலும் அப்பா பாசமே வேறு. உன்னோட பிடிவாதத்தால் அப்பா புள்ளியை பிரிச்சிடாத வையன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு தேயாங்கியோ கெவினையோ பார்க்குவீங்க. கெவின் வந்துட்டு தேயாங் ஷோல்டர் மேலே அப்படியே அவங்க தலை வச்சு அவங்க ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சின்னுக்குவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைக்காக ஓகே சொல்லிடுவீங்க. இப்போ நீங்கள் தேயாங் கூட அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுக்குவீங்க. கெவினை தூக்குவீங்க. அவன் வந்துட்டு வரவே மாட்டா. தேயாங்கியே டைட்டாக பிடிச்சின்னுக்குவா. பரவாயில்ல விடு, நானே தூக்கிறேன் அப்படின்வாங்க. நீங்கள் கார் எப்படிங்க ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குவீங்க. பரவாயில்ல, நான் எப்படியோ ட்ரைவ் பண்ணிக்கிறேன். அப்பாவை புள்ளியும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அப்போ தேயாங் உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. ஒரு வழியாக தேயாங்கோட மேன்ஷனுக்கு ரீச் ஆகிடுவீங்க. அங்கே ஜிமின், சாரா, ஜின், அப்புறமா டீனா எல்லாருமே இருக்குவாங்க. உங்கள் குழந்தைய பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஹாப்பி. எல்லாருமே தூக்கி ஒரு மாற்றி 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 கொஞ்சினே இருக்குவாங்க. ஏ வயன் செம்ம க்யூட்டாக இருக்காடி அப்படின்னு சொல்லுவாங்க டீனா. எல்லாருமே ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கெவின் மட்டும் தேயாங்க விட்டு இறங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருமே டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு லிவிங் ஏரியாவில் உக்காந்துக்குவீங்க. அப்போது தேயாங் வந்துட்டு, பையன் உன்னை கிட்னாப் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமா அந்த பிளாஸ்ட்லேருந்து நீ எப்படி தப்பிச்ச, அது சொல்லவே இல்லை அப்படின்வாங்க. அப்போது நீங்கள் அது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தேயாங்கோட அம்மா தான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கிட்னாப் பண்ண வச்சுருக்குவாங்க. உங்களை கிட்னாப் பண்ணிவிட்டு அந்த ஒரு பழைய பில்டிங்கில் வச்சுருக்குவாங்க. தேயாங் உங்களை தேடின்னு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா அந்த கிட்னாப்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களை கொலை பண்ணுறதுக்கு சொல்லியிருக்குவாங்க. அவங்க என்ன உங்களை ஷூட் பண்ணோம். அப்போ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க கெஞ்சின்னு. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, என்னை கொல்லாதீங்க, என் வயிறில் இன்னொரு உயிர் இருக்கு அண்ணா, எந்த தப்பு பண்ணாத அந்த உயிரை எதுக்காக நான் கொல்லணும், ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த கிட்னாப்பர் கூடவே இருந்த ஒரு லேடி வந்துட்டு,
அந்த ஷூட் பண்ண வந்திருக்குவாங்கல்ல, அவங்களோட ஒய்ஃபாக இருக்குவாங்க. அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, வேணாம், எனக்கு என்னமோ இந்த பொண்ணை கொல்றதுக்கே மனசு இல்லை. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா, அவளை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, இது பாஸோட ஆர்டர், நம்ம அவங்கள கொல்லன்னா நம்மளை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேறு ஏதாவது பிளான் பண்ணலாமே, பாவம் விட்டுறலாம், இந்த பொண்ணு எனக்கு பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த கிட்னாப்பர் பிளான் பண்ணியிருக்குவாங்க. இப்போது கொன்னுட்டேன்னு சொன்னால் பையனோட பாடி கேட்குவாங்க. கொல்லாமல் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிளாஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி, அதே மாதிரி உங்களை வெளியே சேஃபாக அமுச்சிட்டு அந்த பில்டிங்கே பிளாஸ்ட் பண்ணியிருக்குவாங்க. நீங்களும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாவையோ தம்பியோ கூட்டிகிட்டு அங்கேருந்து வேறு ஊருக்கு போயிட்டுக்குவீங்க. இதை அப்படியே நீங்கள் தேவங்க அவங்கக்கிட்டலாம் சொல்லியிருக்குவீங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோ, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டு இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. நீங்கள்லாம் தூங்குறதுக்கு உங்கள் ரூமுக்கு போயிருக்குவீங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹெசிடேட் பண்ணியிருக்குவீங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தேயாங்க கூட படுக்கணும். இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கோ. நீங்கள் ரூம் டோர்கிட்டே நின்றுக்குவீங்க. தேயாங்க வந்துட்டு கெவினை தூக்கினே வாக் பண்ணிக்குவாங்க அவனை தூங்க வைக்கிறதுக்கு. உங்களை பார்த்துட்டு, உள்ளவா வையன், ஏன் டோர்கிட்ட நின்றுக்கிற? இல்லை, கெவின் தூங்கிட்டானான்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆல்மோஸ்ட் தூங்கிட்டான், வா உள்ளோ. பரவாயில்ல, நீங்கள் அவனை தூங்க வைங்க, நான் டீனா கூட போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. டக்குன்னு உங்கள் கை பிடிக்குவாங்க தேயாங். எங்கடி போகிற, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புல் பண்ணிவிட்டு டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் மெதுவாக போய் பெட் மேலே உக்காந்துக்குவீங்க. தேயாங் வந்துட்டு கெவினை தூங்க வச்சிடுவாங்க. என்னென்னா பெட் மேலே படுக்க வைக்கணும். அப்போ அவங்க ரூம் டோர் நாக் ஆகும். யாருன்னு பார்த்தா சாரா, அப்புறமா ஜின் 2 பேரும் நின்றுக்குவாங்க. என்ன நீ இவ்வளோ நேரத்தில் அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை, கெவின் தூங்கிட்டானா? இப்போ தான் தூங்கினா, இதோ பெட் மேலே படுக்க வச்சிருக்கேன் அப்படின்வாங்க. சரி தள்ளு, நம்ம தூக்கின்னு போகிறோம் அப்படின்வாங்க ஜின்னு. அப்போ தேயம் கன்ஃபியூஸ்டா, எதுக்குண்ணா, அவன் இங்கே தூங்கிட்டோட அப்படின்வாங்க. அப்போது ஜின் வந்துட்டு தேயாங்கிட்ட வந்துட்டு, டேய் லூசா நீ, உன் ஒய்ஃபை எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணுற, கெவின் எதுக்கு நடுவில் அப்படின்வாங்க. அப்போ தேயாங் ஸ்மோக் பண்ணிவிட்டு, ஓ சரி சரி தூக்கின்னு போ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஐயோ அவன் நைட்டில் எந்திரிச்சிடுவான், அப்போ அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான், அதெல்லாம் ஒன்றும் அழுவ மாட்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சாரா. இல்லை அக்கா, அவன் எந்திரிச்சா என்னை தேடுவாக்கா, நான் இல்லைன்னா ரொம்ப அழுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை வையன், நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, அப்படி ரொம்ப அழுதானா அப்போ தூக்கிட்டு வந்து தரேன், நீ தூங்க வச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின்னு போயின்னுக்குவாங்க வெளியோ. நீங்கள் அவங்க பின்னாலே போயின்னுக்குவீங்க ஏதோ சொல்கிறதுக்கு. பட் தேவங்க வந்துட்டு உங்களை புல் பண்ணி பேக்கப் பண்ணி ரூம் டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. என்னங்க என்ன பண்ணுறீங்க, விடுங்க, என்ன கெவினை தூக்கின்னு போயின்னுக்குறாங்க, தூக்கின்னு போட்டோ விட்டுரு, அவங்க பார்த்துக்குவாங்க, நீ எதுக்காக டென்ஷன் பண்ணிக்கிற அப்படின்வாங்க. உங்கள் நெக் மேலே கிஸ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷிவர் ஆகிடும். எங்க அவன் எந்திரிச்சிட்டா என்னங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் எழுந்திரிக்க மாட்டான். என் பிள்ளைக்கும் தெரியும் அவங்க அப்பா அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இன்றைக்கி ஃபுல்லாக அவன் நல்லா தூங்க போகிறான், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், எங்கே விடுங்க, ஆனால் உன் புள்ள நல்லா தூங்க போகிறா, பட் அவங்க அம்மா தூங்க மாட்டாளே அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக அதே டைரெக்ஷன்லேயே தேவாங்க திரும்பி பார்க்குவீங்க. ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவை இன்னைக்கு தூங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏங்க இன்னைக்கு வேணாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், என்னடி என்னமோ ஃபஸ்ட் நைட்டில் சொல்கிற மாதிரி சொல்லின்னுக்கிற, நம்ம 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்கா, ஞாபகம் இருக்குல்ல, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, உன்னை பார்த்ததுக்கப்புறமா கூட எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், ஆனால் இதுக்கு மேலேயும் என்னை கண்ட்ரோல் பண்ண சொல்லாத வையன் அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஷாக்காக தேவங்கே பார்த்துன்னுக்குவீங்க.
உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த மனுஷனை ஸ்டாப் பண்ண முடியாது உங்களாலன்னு. உங்களுக்கு இன்னொரு பயம் இருக்கும். தேவங்க உங்களை பெட் மேலே படுக்க வச்சுட்டு ஓவர் ஆவாங்க. அப்போ நீங்கள் அவங்க செஸ்ட் மேலே கை வைக்குவீங்க. என்னடி அப்படின்வாங்க. எங்க கெவின்க்கு இப்போ தான் இன்னும் 2.5 years ஆகுது. இப்போது நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கெல்லாம் என்கிட்ட ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. நம்ம கெவின்க்கு 5 years ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு செகண்ட் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல் ஹங்க்ரி டீப் கிஸ்ஸு. இவ்வளோ வருஷம் உங்களை மிஸ் பண்ணது ஃபுல்லாக அந்த கிஸ்ஸில் காமிச்சுக்குவாங்க. நீங்களும் கிஸ் பேக் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்களும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணியிருக்குவீங்க. ஒரு வழியாக மறுபடியும் நீங்கள் 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்குவீங்க. இப்படியே ஒரு பெரிய டைம் ஸ்கிப் 3 years ஆகிருக்கும். இப்போ நம்ம கெவின்க்கு 5 yearsங்க. அவன் ரொம்ப பேசுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்குவாங்க. தேவங்க வந்து அவங்கள அப்படி கெடுத்து வச்சுக்குவாங்க. அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தர்றது, நீங்கள் திட்ட போனால் சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்டே சுத்தமாக காண்டாக்ட்லேயே இருக்க மாட்டாங்க. தேவங் ஜின் நீங்கள்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்குவீங்க. தேவங்களோட அம்மா நிறையா ட்ரை பண்ணியிருக்குவாங்க தேவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, கெவினை பார்க்கணுன்னு கேட்டிருக்குவாங்க. பட் தேவங்க எதுக்குமே ஒத்து நின்றுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் தேவங்கிட்ட வீடியோ காலில் பேசியிருக்கிறீங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு வெளியே போயிருக்குவாங்க வெளியூருக்கு. ஆல்மோஸ்ட் 15 days ஆகிருக்கும். ஸோ டெய்லி இதே தான் வீடியோ காலில் பேசுகிறது தான் உங்களோட ரொட்டீனாக இருந்திருக்கும். கெவின் உங்களை பேசவே விட்டு நின்றுக்க மாட்டான். அப்பா எனக்கு ஸ்பைடர்மேன் டாய் வேணும், அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு வெறும் கேட்டுன்னே இருக்குவாங்க. தேவங்க அவங்க பையனையே பார்த்து அட்மையர் பண்ணி ஸ்மெல் பண்ணிக்குவாங்க. அப்பாவோ புலியோ பேசுனது ஆயிடுச்சா, நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குவீங்க. சொல்லுடி பொண்டாட்டி, உனக்கு என்ன வேணும் அப்படின்வாங்க. எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குவீங்க. இன்னும் 2 daysல வந்துடுவடி. இன்னும் 2 days ஆகுமா? ஏங்க 15 daysக்குள்ளே வந்துடுறேன்னு தானேங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்வீங்க. என்னடி ரொம்ப மிஸ் பண்ணிக்கிற போல அப்படின்வாங்க. நான் ஒன்றும் மிஸ் பண்ணல, கெவின் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறா, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங், ஐயோ ஒத்துக்கு நான் என்னவா நீ மிஸ் பண்ணிக்கிறேன்னு அப்படின்வாங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. ஏங்க நாளைக்கு உங்கள் பர்த்டேங்க, அட்லீஸ்ட் அதுக்குள்ளாவது வரலாம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ட்ரை பண்ணுறடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என் பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்குவீங்க. நீ தான் வேணும், 15 நாளாக மிஸ் பண்ணிருக்கிறடி உன்னை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே யோசிச்சுன்னு இருங்க, நான் பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. எனக்கு நீயும் என் பிள்ளை 2 பேர் போதோடி, இதை விட ஸ்பெஷல் என்ன வேணும் அப்படின்வாங்க. ஓ அப்போது உங்களுக்கு உங்கள் பையன் மட்டும் போதுமா அப்படின்வீங்க. அதான் நீயும் ஸ்பெஷலுன்னு சொல்லிட்டேல்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் நான் அப்படி கேட்கல, நீங்கள் என்ன சொன்னீங்க, நீயும் நம்ம பையனும் 2 பேர் ஸ்பெஷலுன்னு தானே சொன்னீங்க, அப்போது நம்ம 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெஷலா அப்படின்னு கேட்குவீங்க. ஏய் என்னடி நீ லூஸ் மாதிரி என்னவோ கேட்குற, ஒன்றும் இல்லை, ஏய் புரிகிற மாதிரி சொல்லுடி, ஒன்றும் இல்லை உங்கள் பர்த்டே அன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி போய் படுத்து தூங்க, டைம் ஆயிடுச்சு, குட் நைட் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், குட் நைட், நீங்களும் போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க, கனவுல நான் வரேன் அப்படின்வாங்க. உங்களே பார்த்து விங்க் பண்ணிவிட்டு கால் கட் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் அவங்க கால் கட் பண்ண உடனே உங்கள் ஹெட் நோட் பண்ணிவிட்டு திருந்துறதே இல்லை, ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருந்து இன்னும் ரொமான்ஸ் பண்ணின்னு உட்காடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பையனை தூங்க வச்சுட்டு நீங்களும் தூங்கிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். 2 days ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கிச்சனில் குக் பண்ணிக்குவீங்க. சாரா கூட இருக்குவாங்க. பையன் கொஞ்சம் ஸ்டோர் ரூம்லேருந்து ஆயில் எடுத்துன்னு வா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இதோ எடுத்துன்னு வரக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டோர் ரூம் கிட்டே போவீங்க. ஸ்டோர் ரூம் கிட்டே போயிட்டு ஆயில் எல்லாம் எடுத்துகிட்டு இல்லைன்னா வெளியே வரணும். அப்போ உங்களை யாரோ டக்குன்னு புல் பண்ணிவிட்டு வாலுக்கு பின் பண்ணி உங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க, உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, தேயாங் தான்.
ஃபுல் டீப்பாக கிஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு எங்க விடுங்க, எங்க என்னங்க பண்ணுறீங்க, எப்போ வந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க. பட் தேவங்க வந்துட்டு நீங்கள் கேட்குற எந்த கொஷனுக்கும் ஆன்சர் கொடுக்குற நிலைமையில இல்லை. அவங்க ஃபுல்லு அந்த கிஸ் மேலேயே இருக்குவாங்க. மறுபடியும் டக்குன்னு கிஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஐயோ எங்க எல்லாம் வெளியே இருக்காங்க, ஏய் இருக்கட்டும் விட்றி, என்னை கிஸ் பண்ண விட்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கிஸ் பேக் பண்ண மாட்டீங்க. ஹேய் கிஸ் பேக் பண்ணுறி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் கிஸ் பண்ணுவீங்க. 2 பேரும் டீப் கிஸ் ஆகிட்டு பேஷனேட் கிஸ் ஆகிட்ட பிறகு கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவங்க ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணிவிட்டு, அப்பா எவ்வளோ நாளாக மிஸ் பண்ண தெரியுமா ஒன்று அப்படின்வாங்க. நானும் தான் மிஸ் பண்ணேன், நீங்கள் தான் எப்போ பாரு பிஸ்னஸ் ட்ரிப்பு அது இதுன்னு போயிட்டீங்க அப்படின்னு சொல்வீங்க. என்னடி பண்ணிட்டோம், வேலை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கெவின் எங்க, அவன் வெளியில் ஹாலில் லில்லி கூட விளையாடிட்டு இருந்தானே, நீங்கள் பார்க்கலையா? நான் பேக் டோர் வழியாக வந்தேன் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. உங்கள் ஊரில் எத்த சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்வீங்க. சரி சரி போங்க, உங்கள் பையனை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அவங்களும் அங்கேருந்து வெளியே போயிருக்குவாங்க. அவங்க பையனெல்லாம் மீட் பண்ணிட்டு லில்லி எல்லாம் பார்த்து பேசிவிட்டு அவங்களுக்கு வாங்கின அந்த டாய்ஸ் எல்லாம் கொடுத்து இப்படி நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குவீங்க. நாளைக்கு தேவங்களோட பர்த்டே. ஸோ நீங்கள் வந்துட்டு கேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்குவீங்க. நைட்டு மிட்-நைட் 12 o'clock எல்லோரும் வந்து விஷ் எல்லாம் பண்ணியிருக்குவாங்க. ஜிமின், டீனா, ஜின், சாரா எல்லாருமே கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்குவாங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு எங்கன்னு கேட்குவாங்க கிஃப்ட்டு அவங்க கண்லேயே. அப்போது கெவின் வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்குவாங்க. அந்த பாக்ஸில் வந்துட்டு குட்டி 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 ட்ரெஸ்ஸுங்க இருக்கும். தேவங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, ஹேய் என்னடி இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படிடி பத்தோ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரியான மக்கு சாம்பிராணி, இந்த ட்ரெஸ்ஸு கெவினுக்கு கூட பத்தாதடி, இது எதுக்குடி கிஃப்டாக கொடுத்துருக்கே? ஏங்க உங்களெல்லாம் யாருங்க மாஃபியா கிங்கன்னு சொல்கிறது? ஒரு சின்ன க்ளூ கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலைங்க சே அப்படின்வீங்க. இதில் என்னடி க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு சைலண்ட் ஆகிடுவாங்க. ஃபுல் வைட் ஐஸில் உங்களையே பார்த்துக்குவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டுக்குவாங்க, இவர் இன்னும் கண்டுபிடிக்கல. ஹே பையன், நீ மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டா? நம்ம 2 பேரும் மறுபடியும் அப்பா அம்மா போகிறோமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்பா கடைசிக்கும் கண்டுபிடிச்சிங்களே அப்படின்னு சொல்வீங்க. தேவன் வந்து டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிவிடுவாங்க. தேங்க்ஸ் பையன், தேங்க்யூடி, என்னோட பெஸ்ட்டு பர்த்டே கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறந்து உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. நீங்கள் டக்குன்னு புஷ் பண்ணிவிடுவீங்க. ஏங்க எல்லோரும் இருக்காங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பி. ஜின் வந்துட்டு, டேய் தம்பி, என்னை விட சின்னனா இதுக்குன்னு என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கேடா அப்படின்வாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அந்த டே செலிப்ரேட் பண்ணியிருக்குவாங்க. டேட் டைம் ஸ்கிப் ஆயிருக்கோ, நம்ம வயனுக்கும் 9 months ஆகிடுக்கோ, இப்போ டெலிவரியும் ஆகிடும். அழகான க்யூட்டான கேர்ள் பேபி பிறந்திருக்குவாங்க. இந்த த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி ஜேர்னியில் தேவங்க வந்துட்டு வயனை ரொம்ப நல்லா பார்த்து நிறுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு மிஸ் பண்ணிட்டுக்குவாங்க. ஸோ அதனால் செகண்ட் குழந்தைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குவாங்க நம்ம வயன் கூட. தேவம் அவங்க பொண்ணை கூட ரொம்ப செல்ல கொடுத்து பார்த்துக்குவாங்க. தேவம், நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாரில் பார்த்தப்போ நினச்சி கூட பார்க்கலடி நம்மளுக்கு கல்யாணம் ஆகிட்டு இந்த மாதிரி 2 க்யூட்டான அழகழகான குழந்தைங்க பொறுக்குவாங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்ப்ளீட்டிங் மை ஃபேமிலி வயன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், நான் கூட தான் எதிர்பார்க்கல அந்த காலேஜுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு மாஃபியா கிங்குக்கு பொண்டாட்டியாக வருவேன், அவங்க குழந்தைங்களுக்கு அம்மா ஆவேன்னு அப்படின்னு சொல்வீங்க. இப்படியே அவங்க 4 பேரும் நல்லா பியூட்டிஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து கூட கடைசிக்கோ நம்ம வயனும் தேவங்கோ ஒன்றா சேர்ந்து அவங்க குழந்தைங்களோட பியூட்டிஃபுல்லான லைஃப்பை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக ரிவெஞ்ச் ஆர் லவ் FF எண்ட் ஆயிடுச்சுங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த பண்ணலையே, அதாங்க நம்ம தேவங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே கிம் தேவ், ஸ்டே ஹாப்பி, எப்போவுமே சந்தோஷமாக
நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும். நீங்கள் மிலிட்ரிலேருந்து வந்ததுக்கப்புறமா என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். ஆர்மி எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எப்போவுமே உங்களை லவ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், 2024ஓட கடைசி எஃப்எஃப் இது. மறுபடியும் 2025ல் இன்னொரு புது எஃப்எஃபோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த இயர் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணி லவ் காமிச்ச எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இதே மாதிரி கண்டினியூ ஆகட்டும். நானும் இந்த மாதிரி நிறைய எஃப்எஃப்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி Jan 1 வந்துட்டு என்னோடய பர்த்டேங்க. உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே என் மேலே இருக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.